ஒரு வார்த்தைய நாம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நாம சொன்ன அந்த வார்த்தை பலித்துவிடும். அதாவது, "நான் நல்லா இருக்கேன். எனக்கு எல்லாமே கிடைக்குது" அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகள சொன்னா அது பலிக்கும். அதே இது, "எனக்கு எதுவுமே இல்ல, எதுவுமே கிடைக்கல" அப்படின்னு எதிர்மறையான வார்த்தைகள பேசினா அதுவும் நடந்தே தீரும். இந்த கருத்த மையமா வச்சு நாம ஒரு கதைய கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அவன் பெயர் மாறன். அவன் ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து 6 மாத காலம் ஆயிருச்சு. தனியா வீடு எடுத்து தங்கி இருந்தான். ஒரு நாள் இரவு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தூக்கத்திலேயே ஒரு பெண் அவன் முன்னால உட்கார்ந்து முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. திடீர்னு கண் முழிச்சான். யாருமே இல்ல. யாரு அந்த பொண்ணு? ஒண்ணுமே முகமே தெளிவாவே தெரியலையே! யாருன்னே தெரியலையே! அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிட்டு, காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டான். போகிற வழியிலேயே யாரு? யாரு? அப்படின்னு தனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆபீஸ் போய் தன்னோட நண்பன்கிட்ட சொன்னான். அவன் கேலியா, "உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அதான் உனக்கு கனவுல பொண்ணு வந்திருக்கா. அவளை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொன்னான். மாறனுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த பெண்ணோட முகம் தெளிவாவே தெரியல. அதுவும் என்ன முறைச்சு வேற பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படின்னு சொல்ல, நண்பன், "அப்படியா? சரி சரி, அடுத்து அதே பொண்ணு உன் கனவுல வருவா. உன்னை பார்த்து சிரிப்பா" அப்படின்னு சொன்னான். மாறனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. இப்படியே ஒவ்வொரு நாளும் போனது. கனவே வரல. பிறகு திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு கனவுல வந்தா. இந்த தடவை அவளுடைய முகம் தெளிவா தெரிஞ்சது. ஆனா யாருன்னு தான் தெரியல. யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இதையும் தன்னோட நண்பன்கிட்ட சொன்னான். அவன், "நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கு தெரியும். உன்னோட சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாரு" அப்படின்னு சொன்னான். மாறனும் யோசிக்க யோசிக்க நினைவு வந்துருச்சு. சாலைப்புதூர். அங்க இருந்த ஸ்கூல்ல தான் நான் 10ஆம் வகுப்பு வரை படிச்சேன். 10ஆம் வகுப்புல என் கூட படிச்ச மாதவி தான் அவ. நல்லா நினைவு வந்துருச்சு. அப்படியே சிறுவயது ஞாபகமும் வந்தது. அந்த ஊருக்கு போய் படிச்ச பள்ளிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆபீஸுக்கு 2 நாள் லீவு போட்டுட்டு அந்த ஊருக்கு போனான். ஊரே மாறி போய் இருந்தது. ஓட்டு வீடா இருந்த வீடெல்லாம் மாடி வீடுகளா இருந்தது. ஸ்கூலும் அடையாளமே தெரியல. அல்ட்ரா மாடர்ன் ஸ்கூலா பெரிய பெரிய பில்டிங்கோட இருந்துச்சு. 12ஆம் வகுப்பு வரை இருந்தது. உள்ள போனான். இவன் படிக்கும்போது இருந்த வாத்தியார் யாருமே இல்ல. சரின்னு ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போனான். அங்க ரங்கசாமி. அவர் இவன் படிக்கும்போது கணக்கு வாத்தியாரா இருந்தாரு. இப்போ ஹெட்மாஸ்டரா இருக்காரு. அவர்கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அவருக்கு தெரிஞ்சிருச்சு. "மாறனா, நீ நல்ல பெரிய ஆளாயிட்ட. எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டாரு. அதற்கு மாறன், "நல்லா இருக்கேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "சார், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு" சொல்லி தன்னுடன் படிச்ச மாதவிய பத்தி விசாரிச்சான். அவரு பழைய ரெக்கார்டை எடுத்து மாதவியோட அட்ரஸ சொன்னாரு. அட்ரஸ வாங்கிட்டு மாதவி வீட்டுக்கு போனான். வாசல்ல ஒரு வயதானவர் ஈசி சேர்ல படுத்திருந்தாரு. அவர் மாறனை பார்த்து, "யார் தம்பி, நீங்க யார பார்க்கணும்?" அப்படின்னு கேட்டாரு. "சார், என் பெயர் மாறன். நான் மாதவி கூட இங்கே ஸ்கூல்ல படிச்சேன்" அப்படின்னு சொன்னான். "அப்படியா, நீ மாதவியோட ஃப்ரெண்டா?" உள்ள தன்னோட மனைவியை கூப்பிட்டு, "காஃபி போட்டு கொண்டு வா" அப்படின்னு சொன்னாரு. மாறனை கூப்பிட்டு ஆசையா பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு, "எப்படி தம்பி இருக்க? எங்க இருக்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னும் படிக்கிறியா? வேலைக்கு போறியா?" அப்படின்னு மாறனை பதில் சொல்ல விடாம கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இவன் ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டு, "மாதவி எங்க இருக்கா? எப்படி இருக்கா?" அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் அழுதுகிட்டே, "அவள் எங்களை விட்டுட்டு செத்து போயிட்டா தம்பி" அப்படின்னு சொன்னாரு. அப்போ மாதவியோட அம்மா காஃபி டம்ளரை மாறன் கையில கொடுத்துட்டு, "அவள் எப்ப பார்த்தாலும் அவ நினைச்சது நடக்கலேனா, கேட்டது கிடைக்கலேனா, உடனே அவ 'நான் எதுக்கு உயிரோட இருக்கேன், செத்து போயிடுறேன்' அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. சொல்லி சொல்லியே அவள் ஒரு நாள் கிணத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டா" அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் அவனுக்கும் ஞாபகம் வந்தது. படிக்கும்போதே இவள் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லல. கேட்டா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு,
அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சொல்லை நாம அடிக்கடி வாயில் உச்சரித்து கொண்டே இருந்தோம்னா அது பிரபஞ்சத்துல பதிவாகி அது அப்படியே நடந்துவிடும். அதனால நாம பேசும் வார்த்தைகள் நேர்மறையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.